அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே. Yes, Lord. காருண்யத்தால் நம்மை இழுத்துக் கொண்டார். தூய தேவ அன்பின் ஆவியானவரை வருந்தி கூப்பிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடலாம். கைத்தட்டி நல்ல உற்சாகமா. காருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே. சிவனாந்திரத்தில் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். தீரத்தில் நயன் காட்டி உன்னை அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதி தேவன் தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதி தேவன் உன் அடைக்கலமே, நித்திய புயங்களும் ஆதாரமே. அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஹல்லேலூயா. 2024 நவம்பர் மாதம் வரைக்கும் இல்ல, டிசம்பர் மாதம் வரைக்கும் இல்ல, மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் நம்மளை நடத்திடுவார். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எதற்கு பயம், எதற்கு கவலை? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நம்முடைய சுயபலத்தை சார்ந்து நம்ம ஓடுவதை காட்டிலும் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து ஓடும்போது மரண பரியந்தம் இருந்து நம்மை நடத்திடுவார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் என்னை நடத்திடுவார். ஹல்லேலூயா. நம்ம பாசிட்டிவாக சொல்லுவோம். மரண பரியந்தம் சொல்கிறத விட நான் உயிரோடு இருக்கும் வரை கர்த்தர் என்னை என்ன பண்ணுவார்? நடத்திடுவார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதி தேவன். Yes, Lord. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் ஆதாரமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாதை காரிருளு தூய தேவ ஒளியே. கனக பாதை காரிருளு தூய தேவ
உற்சாகமா. கிருபை கூர்ந்து மனதுருகும் தெய்வம் அவர். எஸ் லோர்ட். குட்டி பிள்ளைங்க எல்லாம் நல்ல உற்சாகமா ஆண்டவரை மகிமைப்படுத்தி. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவன் மனதுருகும் தூய தேவன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள. ஆமென். மரண பரியந்தம் என்னை நடத்திடுவார். அநாதி தேவன் அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே. உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு வறண்ட வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுகிறவர். வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமே இருக்கும். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி தலைமே இருக்கும். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள. ஆமென். மரண பரியந்தம் அநாதி தேவன் உன் அடைக்கலமே. அநாதி தேவன் என் அடைக்கலமே. அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. நல்ல இன்னும் ஒரே ஒரு அடி இருக்கு. நல்ல உற்சாகமா ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில் அதிகாலையிலே கர்த்தரை துதித்து பாடும்போது தேவ கிருபை அளவில்லாமல் இறங்கும். ஆனந்தம் பாடி எழும்பியே வா தூய தேவ பலத்தா. ஆனந்தம் பாடி எழும்பியே வா தூய தேவ பலத்தா. சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார். சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார். சீயோனுக்கு நித்திய சீயோனுக்கு நம்மை கொண்டு சேர்ப்பார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள. ஆமென். நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே. ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே. நித்திய புயல். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை ஓ ஆராதனை. மகிழ்ச்சியோடு பாடுங்க. சந்தோஷத்தோடு பாடுங்க. ஆமென். உமக்கே ஆராதனை. இந்த காலை வேளையில் எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே. ஓ ஆராதனை. ஆமென். உமக்கே ஆராதனை. ஓ ஆராதனை.
ஒரு காரியம் என்னன்னா 11 மாதங்களை கர்த்தர் முடிக்க கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை குறித்து ரொம்ப யோசிக்காதபடி கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்னை நடத்தினார், என்னை நடத்துவார், இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி நல்ல உற்சாகமா பாடுங்க, சரியா? நல்ல சின்னவங்க பெரியவங்க எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நல்ல கைத்தட்டி பாடலாமா? உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டோ. உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டோ. உந்தன் மீது நாட்டம் கொள்வோம், மன அமைதியை பெறட்டோ. உந்தன் மீது நாட்டம் கொள்வோம், மன அமைதியை பெறட்டோ. மகிமை மாட்சிமை மாவேந்தே உமக்கே. மகிமை மாவேந்தே உமக்கே. துதியோ கனமோ உமக்கே. துதியோ கனமோ ஆமென். மகிமை மாட்சிமை மாவேந்தே உமக்கே. பாடுவோமா? மாட்சிமை மாவேந்தே உமக்கே. துதியோ கனமோ துதியோ உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. நன்றி கீதம் பாடுங்க. உணவு நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அதுதானே அணைய விளக்கு. உந்தன் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். மகிமை மாட்சிமை மாவேந்தே உமக்கே. மகிமை மாவேந்தே உமக்கே. துதியோ கனமோ உமக்கே. துதியோ கனமோ மகிமை மாட்சிமை ஆமென். ஓ ஹல்லேலூயா. மாவேந்தே உமக்கே. துதியோ கனமோ துதியோ என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில்தான். ஆமென். நீர் காட்டும் பாதையில்தான் என் சொல்லும் செயலும் எல்லாம் செய்வதில்தான். என் சொல்லும் செயலும் எல்லாம் மகிமை மாட்சிமை உமக்கே. மகிமை மாட்சிமை
உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே துதியும் பாடுங்க. மாம்சத்தின் சிந்தை வேண்டாம். துதிக்கும் பாத்திரர் அவர். மகிமை மாட்சிமை மாவேந்து உமக்கே துதியும் மாட்சிமை பாத்திரரே உம்மை வருத்தும் வழியில் நடந்தார் என்னை திருத்த வேண்டும் தேவா. உம்மை வருத்தும் வழியில் நடந்தார் என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. மலைகள் விலகினாலோ மாசற்ற கிருபை பெருகுமே. மலைகள் விலகி போனாலும் ஆமே
மாசற்ற கிருபை பெருகுதே. மன்னவனை மகிழ்வித்தார், மழையாக கிருபை ஊற்றுமே. மன்னவனை மகிழ்வித்தார், மழையாக கிருபை ஊற்றுமே. மழையாக கிருபை ஊற்றுமே. மழையாக கிருபை பாடுங்க. மழையாக கிருபை ஊற்றுமே. பெரும் மழையாக கிருபை ஊற்றுமே. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நினைத்து பாய்ந்து வரும் தேவ கிருபை. ஆமென் ஆமென். அதிகாலை தேவ சமூகமே, ஆச்சரிய கிருபை பெருகுமே. அதிகாலை தேவ சமூகமே, ஆமென். ஆச்சரிய கிருபை பெருகுமே. ஆராதனை தூபத்தில் அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. ஆராதனை தூபத்தில் அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. இயேசு அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. இயேசு அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. இயேசு அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. இயேசு அப்பாவின் ஜீவன் ஒவ்வொருவருக்குள்ள பாய்ந்து சொல்லட்டும். அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை ஆமென் ஆமென். அனைத்தலையா. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. பலவீனத்திலும் கிருபை பலனாய் பாயுதையா. பலவீனத்திலும் yes Lord பலனாய் பாயுதையா. பல கோடி மாந்தர்கள் வாழ்வுமாறு கிருபை வேண்டுமே. பல கோடி மாந்தர்கள் வாழ்வுமாறு கிருபை வேண்டுமே. ஆமென். வாழ்வுமாறு கிருபை கிருபை வேண்டுமே. வேண்டும் அப்பா. வாழ்வுமாறு கிருபை வேண்டும். வாழ்க்கை மாறணும் அப்பா. வாழ்வுமாறு கிருபை வேண்டுமே. அலை அலையாய் பாய்ந்து வரும் தெய்வ கிருபை என்னை நினைத்தலையா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை. நினைத்தலையா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை. நினைத்தலையா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை. நினைத்தலையா. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை. நினைத்தலையா. ஆமென் ஆமென். அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை. என்னை நினைத்தலையா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்தலையா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை. என்னை நினைத்தலையா. அதிகாலை தேவ சமூகமே, ஆச்சரிய கிருபை பெருகுமே. அதிகாலை தேவ சமூகமே, ஆமென். ஆச்சரிய கிருபை பெருகுமே. ஆராதனை தூபத்தில் அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. ஆராதனை தூபத்தில் அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. இயேசு அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. இயேசு அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. இயேசு அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. இயேசு அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. அலை அலையாய் பாய்ந்து
கிருபை என்னை நனைத்ததையா. ஆமென். அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. தேவனே ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்புவார். கிருபை ஓ மாறாதது. என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. மாறாதது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில அலை அலையாய் பாய்ந்து வருகிற கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் மூழ்குவதாக. அவருடைய கிருபையில மூழ்குங்க. ஓரைமாலா ஹோதரபோ ரீமாலாகா தர கபோ ரீமாலாகா நுரிமிலா ஹாந்தரோ ரீமானகா ரபோ கோதர பைலகா தரபோ. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. வெளியேறுவதாக. பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக. தேவ மகிமை இந்த இடத்துல இறங்குவதாக. ரீபா லாபா ஹாபா ரீமா லாகா தூராபா. கர்த்தருடைய மகிமை 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 மகிமை. Praise the Lord. Hallelujah. தேவனே உங்க கிருபை என்றென்றும் மாறாதது. தேவனே உம் கிருபை என்றென்றோ மாறாதது. அது என்றென்றோ மாறாதது. எல்லாரும் சொல்லுவோமா? தேவனே உம் கிருபை என்றென்றோ மாறாதது. என்றென்றோ மாறாதது. அவருடைய அழைப்பு மாறாது. அவருடைய அன்பு மாறாது. அவருடைய கிருபைகள் மாறாது. அவர் மாறாத தேவன். அவர் நம்ம மாறிடுவோம். மனிதர்கள் மாறுவாங்க. சூழ்நிலைகள் மாறும். நான் நானாகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர் மாறாத தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஓ ரீபா லஹா தரபோ ரீபா கபா ஷேகே துரபா லஹந்துரு ரீபா லகா துரபா. மாறாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாது. அவரும் மாறவே மாட்டார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்து நிறைவேற்றுவார். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. அதனால அவருடைய கிருபையை நினைச்சு நன்றி சொல்லுங்க. அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது. நம்முடைய மாம்ச பலத்துல வாழ்ந்தோம்னா நம்ம தோற்று போவோம். சிம்சோனை பாருங்கள், சாலமோனை பாருங்கள், தன்னுடைய சுயபலத்தை நம்பி ஓடினவர்களை பாருங்கள், விழுந்து போனார்களே. தாவீது கிருபையை சார்ந்து வாழ்ந்தான். அவன் கிருபையிலே வெற்றியாய் வாழ்க்கையை முடித்தானே. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. என்றென்றும் மாறாதது. அது என்றென்றும் மாறாதது. அந்த வனாந்திரத்துல அந்த மோசேக்கு இருந்த கிருபை தான் இன்றைக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. அந்த யோசுவாவுக்கு இருந்த கிருபை, அந்த தாவீதுக்கு இருந்த கிருபை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. praise the Lord. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே.
ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட கர்த்தாவே இஸ்ராஜா நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சூழ்நிலைகள் ஆண்டவரே நேற்று இரவு வரைக்கும் ஆண்டவரே மாறுதலாய் காணப்பட்டாலும் இந்த வேளையிலே ஆண்டவரே ஆராதிக்கும்படியாய் எங்களுக்கு ஒரு திறந்த வாசலை ஆண்டவரே எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் உடைய பிரசன்னம் இருக்கிறதுக்காக உமக்கு கொடாகொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரைக்கும் அப்பா ஆண்டவரே இந்த குளிர் காலத்திலும் ஆண்டவரே அதிகாலையில வந்து ஜெபிக்கும்படியா இந்த முதல் ஆராதனையில கலந்து கொள்ளும்படியாய் வந்த ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக துக்கத்தோடு துயரத்தோடு வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை அப்பா. ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் முன்னறிந்திருக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. அவர்களுடைய துக்கங்களை மாற்றுகிற தேவன் நீரப்பா. அன்று வனாந்திரத்தில் ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் அப்பா. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரை கண்ணீரோடு ஜெபித்தார்களோ அந்த கண்ணீருக்கு தேவன் நீர் பதில் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன கர்த்தர் நீரப்பா. ஆண்டவரே துக்கங்களை மாற்றி ஆண்டவரே ஆனந்த களிப்பை உண்டாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லாவற்றிலும் அப்பா விசேஷமாய் இந்த 11 மாதங்கள் எங்களை கண்மணி போல நீங்க பாதுகாத்தீங்க அப்பா. எல்லா இடத்திலும் ஆண்டவரே நீர் உம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே எங்களை எல்லா இடத்திலும் ஆண்டவரே கைவிடாதபடிக்கு அப்பா எங்களை வழி நடத்தி வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துக்குள்ள இந்த 1ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த மாதத்தை எங்களுக்கு ஆண்டவரே இரட்டிப்பான நன்மையினால நீங்க நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் சாட்சியாய் திகழத்தக்க ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள நீங்க மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய சுயபலத்தால அல்ல ஆண்டவரே அப்பா நீர் கொடுக்கிற கிருபையினால் அப்பா நீர் காட்டுகிற மேலான கிருபைக்காக ஆண்டவரே இம்மட்டும் எங்களை நடக்க பண்ணி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்துல நடக்க போகிற எல்லா ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. எல்லா ஊழியங்களிலும் உம்முடைய கரம் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சத்துருவானவன் எந்த விதத்திலும் குலைத்து போடாதபடி இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு ஊழியத்திலும் தெளிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே எங்களை தாழ்த்தி நாங்கள் வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த மழை நிமித்தமாய் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து 2ஆம் ஆராதனை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராகப்பா. எல்லா பிள்ளைகளையும் நீர் கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமென் ஆமென். 136ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 136ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். 755வது பக்கம் 136ஆம் சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தின் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது. ஆமென். உங்களைத்தான் வச்சிருக்க ஈசையா, நெஞ்சுக்குள்ள உங்களை போட்டு தெச்சிருக்க ஈசையா, கண்ணுக்குள்ள உங்களைத்தான் வச்சிருக்க ஈசையா, நெஞ்சுக்குள்ள உங்களை போட்டு தெச்சிருக்க ஈசையா. உம்மை விட்டு எங்கு நானும் ஓட முடியல, உம்மை விட்டா எனக்கு வேறு கதியோ இல்ல. உம்மை விட்டு எங்கு நானும் ஓட முடியல, உம்மை விட்டா எனக்கு வேறு கதியோ இல்ல. கண்ணுக்குள்ள உங்களைத்தான் வச்சிருக்க ஈசையா, நெஞ்சுக்குள்ள உங்களை போட்டு தெச்சிருக்க ஈசையா, கண்ணுக்குள்ள உங்களைத்தான் வச்சிருக்க ஈசையா, நெஞ்சுக்குள்ள உங்களை போட்டு தெச்சிருக்க ஈசையா. சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள யாருமே இல்ல, சொத்து என்று அள்ளிக் கொள்ள எவரும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள யாருமே இல்ல, சொத்து என்று அள்ளிக் கொள்ள எதுவும் இல்ல. ஏ சொந்தம் நீங்கயா, ஏ சொத்து நீங்கயா, ஏ சொந்தம் நீங்கயா, ஏ சொத்து நீங்கயா. கண்ணுக்குள்ள உங்களைத்தான் வச்சிருக்க ஈசையா, நெஞ்சுக்குள்ள உங்களை போட்டு தெச்சிருக்க ஈசையா, கண்ணுக்குள்ள உங்களைத்தான் வச்சிருக்க ஈசையா, நெஞ்சுக்குள்ள உங்களை போட்டு தெச்சிருக்க ஈசையா. என் கதையை கேட்பதற்கு யாருமே இல்ல, கண்ணீரை துடைப்பதற்கு ஒருவரும் இல்ல. என் கதையை கேட்பதற்கு யாருமே இல்ல, கண்ணீரை துடைப்பதற்கு ஒருவரும் இல்ல. என்ன தேடி வந்தீங்க, என்ன வாழ வச்சீங்க, என்ன தேடி வந்தீங்க, என்ன வாழ கரங்களை தட்டுவோமா நல்ல வச்சீங்க. உற்சாகமா. கண்ணுக்குள்ள உங்களைத்தான் வச்சிருக்க ஈசையா, நெஞ்சுக்குள்ள உங்களை போட்டு தெச்சிருக்க ஈசையா, கண்ணுக்குள்ள உங்களைத்தான் வச்சிருக்க ஈசையா, நெஞ்சுக்குள்ள உங்களை போட்டு தெச்சிருக்க ஈசையா. உம்மை விட்டு எங்கு நானும் ஓட முடியல, உம்மை விட்டா எனக்கு வேறு கதி
கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. வாசிங்க சங்கீதம் 107 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் என்றால் நீங்களும் நானும் தான். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் ஆபத்திலே. இந்த உலகம் என்பது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் பலவிதமான உபத்திரவங்கள், போராட்டங்கள், ஆபத்துகள் உண்டு. அது ஆண்டவர் சொல்லிட்டார், தங்கள் ஆபத்திலே. ஏனென்றால் இது விழுந்து போன உலகம், இது சாத்தானுடைய பிடியிலே இருக்கிற உலகம். பிசாசு எவனை திருடலாம், கொல்லலாம், அழிக்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற இந்த உலகத்திலே தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. விடுவிக்கும் தெய்வம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, விடுவிக்கும் தெய்வம். ஜீசஸ் redeems. இயேசு விடுவிக்கிறார்னு அருமையான ஊழியம் இருக்கு பாருங்க. இயேசு யாரு? விடுவிக்கிறவர், ஆபத்திலிருந்து விடுவிக்கிறவர், இக்கட்டிலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறவர். இந்த டிசம்பர் மாதத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபத்து வரும்னு தான் அர்த்தம். ஆபத்து வரும், இக்கட்டு வரும், சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆனால் யார் கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்கிறாங்களோ அவங்கள தான் விடுவிப்பார். யார் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்கள தான் விடுவிப்பார். ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பாருங்க, நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே என்ன பண்ணுங்க, அதை ஆண்டவருடைய பாதத்தில் வச்சிருங்க. ஹல்லேலூயா. அது மனிதனாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், பணப்பிரச்சனையாக இருக்கட்டும், அது சரீர சுகவீனமாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் அந்த ஆபத்தை ஆண்டவர் இடத்துல கொண்டு போய் அதை அப்படியே ஆண்டவர் பாதத்தில் வச்சுட்டு, ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பான்னு சொல்லும்போது அவர் நம்மை எல்லா இக்கட்டுகளிலிருந்து நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். என்ன ஆபத்து பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. கொந்தளிப்பை அமர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை ஒரு படகிலே போகிற ஒரு வாழ்க்கை போல இருக்கிறது. ஒரு துறைமுகத்திலிருந்து இன்னொரு துறைமுகம் வரைக்கும் போகிற ஒரு கடல் பிரயாணத்தை போல இந்த இடத்துல வசனம் நமக்கு ஒப்பிடுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, நம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் நம்ம ஒரு கடல் பயணத்திலே, ஒரு கப்பலிலே பிரயாணம் பண்ணுவதை போல ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் நமக்கு எடுத்துக்காட்டாக வைத்திருக்கிறார். அங்கே என்ன நடந்தது? ஆபத்து. என்ன ஆபத்து? கொந்தளிப்பு. என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. கொந்தளிப்பு. கடல் கொந்தளிப்பு, கடல் சீற்றம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அதன் அலைகள் கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகளை அடங்குகின்றன. வாசிங்க. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. பாதி வழியில் பெரிய கொந்தளிப்பில் அமிழ்ந்து போக அவர் நம்மை விடமாட்டார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆபத்தில் அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடாம தங்கள் சுய பலத்தில் இந்த கொந்தளிப்பை நாங்கள் சமாளிச்சிருவோம்னு சொல்லிட்டு நாங்கள் கப்பலில் இதை செய்வோம் அதை செய்வோம், இந்த கொந்தளிப்பை அடக்குவதற்கு நாங்கள் எங்களால் என்ன முயற்சி எடுப்போம் என்று செய்திருந்தால் அந்த கொந்தளிப்பிலே அவர்கள் அமிழ்ந்து போயிருப்பார்கள். ஆனால் கொந்தளிப்பிலே அவர்கள் யாரை நோக்கி கூப்பிட்டாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையில் கொந்தளிப்பு மாதிரி இருக்குதா?
உடனே போய் நானா நீயான்னு போயிடாதீங்க. உடனே முட்டியை போட்டு கையை உயர்த்தி, ஏசப்பா இந்த காரியத்தில் நீங்கள் ஜெயத்தை கொடுங்கப்பா, நீங்கள் இந்த காரியத்தை பொறுப்பெடுங்கப்பான்னு யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களுக்கு தான் சமாதானம், அவர்களுக்கு தான் விடுதலை, அவர்களுக்கு தான் வெற்றி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாருக்கும் சமாதானமாய் வாழணும்னு விருப்பம், ஆனால் எப்படி வாழுவதுன்னு தான் தெரியல. எல்லாருக்குமே சமாதானமாக இருக்கணும்னு தான் ஆசை. யாருக்கு சமாதானம் வேண்டான்னு விரும்புவாங்க? எல்லாருக்கும் சமாதானமாக இருக்கணும் தான் ஆசை, ஆனால் எப்படி சமாதானமாக இருக்கணும்னு தெரியல. அதை நாம் போராடி பெற்றுக்கொள்ளலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். இல்லை, ஆண்டுடைய பாதத்தில் தான் சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றன. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கி அந்த கொந்தளிப்பை கர்த்தர் அடக்குகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்க்கையில எழும்புகிற எல்லா கொந்தளிப்புகள் அடங்குவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்க்கையில இந்த டிசம்பர் மாதத்தில் எழும்புகிற எல்லா கொந்தளிப்புகள் அடங்குகின்றது. ஹல்லேலூயா. அது இயேசுவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே அது அடங்குகின்றது. ஹல்லேலூயா. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. ஹல்லேலூயா. நம்மளால அடக்க முடியாது கொந்தளிப்பெல்லாம், ஆனா அடக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 103 107 30 வாசிங்கள். அமைதல் உண்டானது நிமித்தம், அமைதல் உண்டானது. ஹல்லேலூயா. சொல்லுங்க அமைதி, சத்தமா சொல்லுங்க அமைதி. அமைதல், அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அமைதி இல்லாத இடத்துல சந்தோஷம் இல்லை. கொந்தளிப்பு இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியாது. கொந்தளிப்பு இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல பயங்கரமான அலைகள் சீறிக்கொண்டு இருக்கிற இடத்துல எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அந்த கப்பல் எப்படி இருக்கும்? அது அலசடிப்பட்டு கொண்டு இருக்கும், அது கவிழ்ந்து போகிறதை போல இருக்கும். எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ஆனால் ஆண்டவர் அதை அடக்கி அதை அமைதிப்படுத்தும் போது அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு போந்து சேர்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு விரும்புகிறாரோ, நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே கர்த்தர் நம்மை சேர்க்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். மார்க் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்கள். இப்பொழுது நாம் வாசித்த பகுதியும் இந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் எப்படி அவர் கொந்தளிப்பை அடக்குகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க, மார்க் 4:35 வாசிங்க. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஹல்லேலூயா. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அவர் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர்கள் என்றால் சீஷர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அவர் என்றால் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கள் என்றால் யாரு? அவருடைய சீஷர்கள், 12 சீஷர்கள். அதில் யூதாஸும் இருந்தார், எல்லாரும், பேதுரு இருந்தார், எல்லாரும் இருந்தாங்க. 12 சீஷர்கள். ஆண்டவர் அந்த படகிலே, அந்த வனாந்திரத்திலிருந்து படகிலே ஏறி மீண்டுமாக நகரப்புறத்திற்கு வரும்படியாக அவர்கள், அந்த ஆண்டவராகிய தேவன் தான் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த படகிலே ஏறினார்கள். அழைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நான் ஆண்டவரை நம்பி தானே வந்தேன், ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்று நீங்கள் கேட்கலாம், வாசிக்கலாம். பாருங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்ட ஆண்டவர் என்ன பண்ணார் பாருங்க, வாசிங்க. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, வனாந்திரத்தில் ஆண்டவர் அதிகமான உபதேசங்களை கொடுத்தார். ஜனங்கள் கால்நடையாக ஓடி வந்தார்கள். வசனத்தை கேட்கும்படியாக தீவிரமாய் ஓடி வந்தவர்களுக்கு ஆண்டவர் பசியாய் இருக்கிறவர்களுக்கு 5 அப்போ 2 மீனை கொண்டு பயங்கரமான அற்புதத்தெல்லாம் செய்துட்டு இவங்க இப்போ ரிட்டர்ன் போறாங்க. படகிலே அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள்.
வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. ஓகே, நமக்கு இப்போ அடுத்த வசனத்துல இருந்தா ரொம்ப முக்கியம். வாசிங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி. ஹல்லேலூயா. காற்று இல்லைங்க, காற்றுனா பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். சுழல் காற்றுனா கூட ஓகே. பலத்த சுழல் காற்று. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பலத்த சுழல் காற்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்களா? உங்கள் குடும்பம் இருக்குதா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குதா? ஆண்டவர் தானே நம்பி வந்தேன், ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் நினைக்கிறீங்களா? வாசிங்க. படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஹல்லேலூயா. பலத்த சுழல் காற்று, சும்மா காற்று இல்லை. நேற்றுக்கு கூட பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் கடல் அப்படியே அந்த மண்ணுக்கெல்லாம் தாண்டி ரோடு வரைக்கும் தண்ணி வந்துச்சுன்னாங்க. அந்த சுழல் காற்று வந்து அந்த தண்ணி அவ்வளவாய் பெருகி வந்து விட்டது. படகுகள் நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கொந்தளிப்பு, பயங்கரமான கொந்தளிப்பு. கர்த்தர் இந்த மாதத்தில் எல்லாவற்றையும் அடக்கி போட தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உள்ள படகுல எப்பொழுதுமே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார்னா அவர் கொந்தளிப்புகளை என்ன நடந்துச்சு பாருங்க. வாசிங்க. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். ஹல்லேலூயா. உங்க படகுல ஏசப்பா தூங்கிட்டு இருக்கிறாரா? இன்னைக்கு நிறைய பேருடைய படகுல ஏசப்பா தூங்கிட்டு இருக்கிறார் மாதிரி சூழ்நிலை. கப்பலின் பின்னணியில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். தூங்குகிறவங்க செயலற்று போனவர்களாக இருப்பார்கள். தூங்குகிறவங்களுக்கு என்ன தெரியும், என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆண்டவர் கூட பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாமல் இருக்கிறார் இந்த நாளில். ஏன்னா ஆண்டவரோடு நம்மளுடைய உறவு, கப்பலில் ஆண்டவர் தூங்கிட்டு இருக்கிறார். ஏசப்பா நம்மோட தான் கூட இருக்கிறார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவர் செயல்பட முடியவில்லை, அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். கப்பலின் பின்னணியிலே அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். வாசிங்க. அவர்கள் அவரை எழுப்பி. ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, அவரை எழுப்பி. சத்தமா சொல்லுங்க, அவரை எழுப்பி. ஆண்டவராகிய இயேசுவை எழுப்புங்க. எப்படி எழுப்புறது? ஜெபத்தில் தான் எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்தமான வாழ்க்கை மூலமாக தான் எழுப்ப முடியும். வேதத்தை வாசிக்கிற மூலமாக தான் எழுப்ப முடியும். மற்றவர்களுக்கிட்ட நம்ம அன்பாய் நடந்து கொள்கிறது மூலமாக தான் எழுப்ப முடியும். அவர்கள் அவரை எழுப்பி. வாசிங்க. போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஹல்லேலூயா. நாங்க மூழ்கிறோமே, நாங்க மூழ்கி போகிறோமே, எங்களை காப்பாத்து ஐயா, நாங்க மூழ்கிறத உங்களுக்கு கவலை இல்லையா? பாருங்க, ஆண்டவராக இயேசுவும் அதே கப்பல்ல தான் இருக்காரு. ஆனா இவங்களுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா. இவங்களுக்கு என்னன்னா பயம் வந்துடுச்சு. என்ன பயம்? மூழ்கி போயிடுவோமோன்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பயம், தாங்க நினைச்சது நடக்காம போயிருமோன்னு பயம், இப்படி ஆயிடுமோன்னு பயம். ஏன் அவங்களுக்கு டென்ஷன்? ஏன் பலவிதமான போராட்டம்? அவங்க வாழ்க்கையில் தாங்க நினைத்தது நடக்கவில்லையே என்கிற ஒரு பயம். பாருங்க, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவருக்கே கவலை இல்லையான்னு கேட்டாங்க. பாருங்க, நம்ம தான் கவலைப்படுறோம், ஆண்டவருக்கு என்ன பண்ணிட்டாங்க? உங்களுக்கு கவலை இல்லையா? ஏசப்பா சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்னு சொல்லியிருக்காரு. அவருக்கே உங்களுக்கு கவலை இல்லையா? ஆண்டவருக்கு கண் இல்லையா? ஆண்டவருக்கு காது இல்லையா? ஆண்டவருக்கு வாய் இல்லையா? ஆண்டவருக்கு கவலை இல்லையா? நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்லுவார் பாருங்க. வாசிங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி. ஹல்லேலூயா. காற்றை அதட்டி, அந்த கொந்தளிப்பை பார்த்து அதட்டினார்.
காற்றே அமைதலாயிரு. கடலை பார்த்து வாசிங்க. கடலை பார்த்து கடலை பார்த்து இறையாதே இறையாதே அமைதலாயிரு என்றார். அமைதலாயிரு என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதட்டினார்னா எப்படி சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? காற்றே கொஞ்சம் ப்ளீஸ் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லியிருப்பாரா? ஏய் காற்றே, என்ன ரொம்ப ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்க, அமைதியாயிரு, உன்னை உண்டாக்குனதே நான் தான், நீ என் பிள்ளைங்களை பயம் காட்டுறியா, அமைதியாயிரு அப்படின்னு அவர் சொன்ன உடனே என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? வாசிங்க. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அமைதல் உண்டாகல, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த அமைதல். மிகுந்த அமைதல். உங்க குடும்பத்துல மிகுந்த அமைதலை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. மிகுந்த அமைதல். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த அமைதல். மிகுந்த அமைதல். அந்த மிகுந்த அமைதலுக்கு தடையா நீங்க இருந்துடாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்க சுய பலத்தை நம்பிடாதீங்க. கொந்தளிப்பெல்லாம் உங்களால் அடக்க முடியாது. கொந்தளிப்பை, காற்றையும் கடலையும் அதட்டுகிற வல்லமை யாருக்கு உண்டு? நம்முடைய படைத்த ஆண்டவருக்கு உண்டு. ஹல்லேலூயா. காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அதட்டினார். ஆண்டவராகிய இயேசு அதட்டினார்னா யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கோபமாக தான் சொல்லியிருப்பார். என்ன என் பிள்ளைங்களை பயம் காட்டுறியா நீ, காற்று அமைதியாரு அப்படின்னு. உடனே காற்று என்ன ஆயிடுச்சு? அமைதியாயிடுச்சு. ஹல்லேலூயா. உன் பிரச்சனையை பார்த்து பேசுங்க, மனுஷங்கிட்ட போய் பேசாதீங்க. உங்கள் பிரச்சனை என்னவோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லி அதை அதட்டுங்க. உங்கள் குடும்பத்தில் என்ன காரியமோ அதை ஜெபத்தில் அதட்டுங்க. மாம்சத்தில் போய் போராடாதீங்க. அதட்டினீங்கன்னா அது வேற மாதிரி முடிஞ்சிடும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, காற்றை அதட்டி, எந்த சீஷர்களையும் அதட்டல, யாரையும் அதட்டல, பிரச்சனையை பார்த்து சொன்னார், இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கொந்தளிப்புகள் அடங்குவதாக. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கொந்தளிப்புகள் அடங்கி போவதாக. அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இதில் விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், காற்றையும் கடலையும் அதட்டின அதே தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில் இங்கே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொந்தளிப்புகளை அடக்கி மிகுந்த அமைதலை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. மிகுந்த அமைதல். சொல்லுங்க, மிகுந்த அமைதல். இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணிட்டே இருங்க. மிகுந்த அமைதல் உண்டாவதாக, மிகுந்த அமைதல் உண்டாவதாக. எங்கள் குடும்பத்தில் மிகுந்த அமைதல் உண்டாவதாக. கொந்தளிக்கிறவர்களை அடக்கி போடுவாராக. கொந்தளிக்கிற சூழ்நிலைகள் அடங்கி போவதாக. கர்த்தர் எல்லாவற்றையும் அடக்கி போடுவார். ஹல்லேலூயா. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. திருப்பி சொல்லுங்க, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த படகிலே ஆண்டவராக இயேசு இருந்தார். ஹல்லேலூயா. அவர் தூங்கிட்டு இல்லை, அவரை தட்டி எழுப்பிட்டாங்க. அவர் செயல்பட ஆரம்பித்து விட்டால் எப்பேற்பட்ட கொந்தளிப்பையும் அவர் அடக்கி போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனை, என் பிரச்சனைலாம் ஏமாத்திரம், அவருக்கு ஏமாத்திரம், அவருடைய வல்லமைக்கு ஏமாத்திரம். காற்று எவ்வளவு கொந்தளித்து கொண்டிருந்தது, ஜனங்கள், அந்த சீஷர்கள் எவ்வளவாய் பயந்து கொண்டிருந்தார்கள். அந்த கப்பல் மூழ்கத்தக்கதாக அலைகள் அடித்து கொண்டிருந்தது. எங்க போச்சு அதெல்லாம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. ஹல்லேலூயா. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. வாசிங்க 40வது வசனத்தை வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, அவர்னா மீண்டும் சொல்றேன், யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கள் என்றால் சீஷர்கள். இது சீஷர்கள் இடத்துல உங்களை போட்டுக்கோங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது அதை எந்த இடத்துல நம்மளை ஃபிட் பண்ணுமோ அங்கே ஃபிட் பண்ணிக்கணும். கதை கேட்குற மாதிரி கேட்டு போயிடக்கூடாது. இந்த வசனத்தை என் லைஃப்பில் எங்கே அப்ளை பண்ணணும்னு பார்க்கணும். அப்ளை பண்ணாமல் லைஃப்பில் அப்ளை பண்ணலைன்னா நம்ம வேறு ஏதாவது அப்ளை பண்ணிகிட்ருப்போம். வசனத்தை தான் என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். அந்த இடத்துல நம்முடைய போட்டுக்கணும். அவர்களை பார்த்துன்னும் போது அவர் இந்த ரெஹோபோத் சபையில் உள்ள நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். வாசிங்க. ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஹல்லேலூயா.
ஹalleluya. ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஹalleluya. பாருங்க, நமக்கு காற்று கடல்லாம் பார்த்தா பயந்தாகும். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, நீ ஏன் பிள்ளையாச்சேப்பா, நீ இதெல்லாம் பார்த்து பயப்படலாமா? இந்த கொந்தளிப்பு, இந்த கடல்லாம் பார்த்து பயப்படலாமா? இது என்ன பண்ணணும்? நீ அதட்டி அதை அமைதிப்படுத்துகிற வல்லமை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேனே, அதை நீ என்ன பண்ண? ஏன் பயன்படுத்தாம அவிசுவாசமாக இருக்கிறாய்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் கேட்குறார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் பயந்துட்டீங்க? ஏன் நீங்கள் காற்றையும் கடலையும் பார்த்து பயப்படுறீங்க? அதை அதட்டுகிற வல்லமை எனக்கு உண்டல்லவா, நான் அதை அமைதிப்படுத்த போதுமானவராய் இருக்கிறேனே. இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் விசுவாசமாய் இருங்கள். ஹல்லேலூயா. ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. ஏன் பயம் வருதுன்னா, ஆண்டவர் தூங்கிட்டு இருக்கிறதுனால தான் பயம் வருது. ஆனால் அவரை தட்டி என்ன பண்ணோம்? எழுப்பணும். போராடி, ஆண்டவரே நீங்கள் என்னப்பா என் லைஃப்பில் என்ன தூங்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த கொந்தளிப்பை அடிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன தூங்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் எழும்புங்க ஆண்டவரே, நீங்கள் எழும்பி எனக்காக நீங்கள் இந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிற வல்லமை உம்மிடத்தில் உண்டல்லவா? நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்கப்பா. நான் உங்களை தானே நம்பி வாழ்ந்து வந்தேன், நான் உங்களை நம்பி தானே இந்த படகுல ஏறினேன். நீங்கள் தானே இந்த கொந்தளிப்பை அதட்டணும். ஏன் சுயபலத்தால் முடியாதே? நம்முடைய சுயபலத்தால் காற்றையும் கடலையும் என்ன பண்ண முடியாது? கொந்தளிப்பெல்லாம் அடக்க முடியாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹalleluya. பாருங்க, யோசிச்சு பாருங்க, இந்த டிவியில் சேட்டலைட்லாம் வச்சு எவ்வளவோ கருத்து கணிப்பெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் காற்றை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சென்னைக்கு வரும் நாங்கள், அப்புறம் அது அப்படியே மரக்காணம் பக்கம் போய் அது அப்படியே வேறு டைரக்ஷனில் போயிடுச்சு. காற்றையும் கடலையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. மனுஷன் சேட்டலைட் வச்சு அது எங்கே வருது போகுதுன்னு ஓரளவுக்கு கணிக்க முடியும், அதுவும் என்ன பண்ண முடியாது. சார், காற்று வந்து எப்போ வேணாலும் என்ன ஆகும் சார்? அது திசை மாறும், வரலாம் வராமலும் இருக்கலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும் மனுஷனால். ஆனால் அதை அடக்கவும் திசை மாற்றவும் அமைதிப்படுத்தவும் ஆண்டவரால் தான் முடியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உண்மையாகவே நேற்றைக்கு இந்த வசனத்தை வச்சு தான் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, காற்றை திசை மாற்றுகிறவரே மாற்றி போடுங்கப்பா. சென்னை பட்டணத்துக்கு அழிவு வேண்டாம். சென்னைக்கு உள்ளே வந்துச்சுன்னா என்ன ஆகுது? பெரிய சேதம் உண்டாகுது. காற்று என்ன பண்ணுங்க? இயேசுவின் நாமத்தில் டைரக்ஷன் மாறிப்போ. அப்படி தான் ஜெபம் பண்ண. மழை விட்டு விட்டு வா, என்ன பண்ணாத, ஒரேடியாக அடித்து என்ன பண்ணாத. நம்முடைய சாதாரண மனிதருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்கிறவர், பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். வாசிக்கலாமா? 49வது வசனத்தை வாசிங்கள். அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அவர்களுக்கு யாருன்னு அப்போ தெரியாது, ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. அவர்கள் அப்போ தான் ஆண்டவர், சீஷர்கள் அப்போ தான் ஆண்டவரை பின்பற்றி வராங்க. நம்ம எத்தனையோ வருஷமாக வரோம், சபையில் வந்து பைபிள்லாம் நல்லா படிக்கிறோம், வேதத்தெல்லாம் நல்லா தெரியும், ஆனாலும் நமக்குள்ள சந்தேகம், பயம். ஆனால் இவர் யாரோ, இவர் யாரு? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா. இவர் யாரோ அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும்? சத்தமாக சொல்லுங்க. இவர் யார்? சொல்லுங்களேன் நல்ல சத்தமா. இவர் யார்? காற்றையும் கடலையும் சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா. இவர் யாரு? காற்றையும் கடலையும் சிருஷ்டித்தவர். உங்க கொந்தளிப்பு, என் கொந்தளிப்பெல்லாம் அடக்கி போட அது அவருக்கு ஒரு நொடி பொழுதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் ஆண்டவர் கேட்கிறாரு, உங்கள் விசுவாசம் இல்லாமல் ஏன் போயிடுச்சு? உங்க விசுவாசம் இல்லாமல் ஏன் போயிடுச்சு? ஒரு
சின்ன ஒரு பிள்ளைக்கு ஒரு ஃபீவர் வந்த உடனே ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ என் பிள்ளை இப்படி ஆகிடுமோ, ஒன்றும் ஆகாது. 2 நாளில் உங்கள் பிள்ளை சரியாகி ஸ்கூலுக்கு போயிடும். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, அதுக்குள்ளே என்ன ஆகிட போகுது, ஒன்றும் ஆகாது. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் நம்ம இருக்கிறோம். நம்முடைய படகிலே ஆண்டவராக இயேசு இருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இந்த நாளில் கூட அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? பயப்படாதீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கொந்தளிப்பை கர்த்தர் அடக்கி போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை நம்ம பாருங்க. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தரை எழுப்பினார்கள். படகுல ஆண்டவராக இயேசு அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவரே ஏன்பா தூங்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் நித்திரையா இருக்கீங்க, எழும்புங்க ஆண்டவரே. ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் எழும்பணும், நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் எழும்பணும், நம்முடைய பட்டணத்தில் எழும்பணும், நம்முடைய சபையில் எழும்பணும், நம்முடைய தேசத்தில் எழும்பணும். அப்படி எழும்பும்போது தான் கர்த்தர் நம்முடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து நீங்களாக்கி நம்மை விடுவிப்பார். எப்பேற்பட்ட கொந்தளிப்பாக இருந்தாலும் அதை அமர்த்தி அந்த அலைகளை அடங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் எனக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு நான் சொல்லலைங்க. கொந்தளிப்பு மாதிரி வரலாம், அலைகள்லாம் அடிக்கலாம். ஆனால் உடனே என்ன பண்ணுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் அடக்கி போட்டு கர்த்தர் உங்களை கொண்டு சேர்க்க வேண்டிய துறைமுகத்திலே கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அமைதல் உண்டாத நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார். இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் கர்த்தர் எவ்வளவு பெரிய கொந்தளிப்பு வந்தாலும் கர்த்தர் அதை அமைதிப்படுத்தி உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வசனத்தை விசுவாசிங்க. வசனத்தை அப்படியே காதில் வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த வசனத்தை அப்படியே வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க, உங்கள் இருதயத்தில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உடனே இந்த வசனத்துக்குள்ளே போயிடுங்க. இந்த வசனத்தை திரும்பி சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் கொந்தளிப்புகளை கர்த்தர் அடக்கி போட கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் கொந்தளிப்பு, என்னுடைய கொந்தளிப்பு, யாருடைய கொந்தளிப்பாக இருந்தாலும் கர்த்தர் அவர் அதை அடக்கி அமைதல் உண்டாக்கி மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக உயிரையே கொடுத்த ஒரு அன்புள்ள ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார் என்பதை நினைக்கும் போது நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நாடின துறைமுகத்திலே எங்களை கொண்டு சேர்க்கிற ஒரு அன்புள்ள தெய்வமே, கொந்தளிப்புகளை அடக்கி அமைதிப்படுத்தி மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர், இந்த மாதத்தில் எங்கள் குடும்பங்களில் மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிகுந்த அமைதல் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களிலே அமைதல் உண்டாவதாக. காற்றையும் கொந்தளிப்பையும் கொண்டு வருகிற உலகம், பிசாசு, மாமிசத்தை நாங்கள் அடக்கி போடுகிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த தேவன் ஒவ்வொரு வீடுகளிலும் எழுந்தருள்வாராக. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உண்மையாய் பாடின வண்ணமாக எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் என்று பாடினோம் அப்பா. அது உதட்டளவிலே இல்லாதபடிக்கு உண்மையாய் என்னுடைய வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் சபையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் அது அப்படியே நடக்கட்டும் அப்பா. இந்த கிருபையாய் இறங்குவீராக. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மோடு இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.